அல்மாய்தா உணவு தட்டு நலசங்கம் சார்பாக 5ஆம் ஆண்டை முன்னிட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றும் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அல்மாய்தா உணவு தட்டு நலசங்கம் சார்பாக 5ஆம் ஆண்டை முன்னிட்டு நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கோவை கரும்புக்கடை ஆசாத் நகர் அத்தார் ஜமாத் ஸ்கூல் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அல்மாய்தா உணவு தட்டு நிறுவனர் மற்றும் செயலாளர் கே. முகமது அசன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் நயீம் அகமத், பல் அறுவை சிகிச்சை நிறுவனர் சபா சிராஜ் கலந்து கொண்டனர். இறைவனிடத்தில் பிரார்த்தனை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குரான் வழங்கப்பட்டது. இஃப்தார் நிகழ்ச்சியில் 750க்கும் மேற்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இரவு இஃப்தார் விருது வழங்கப்பட்டது. இதில் அல்மாய்தா உணவு தட்டு ஆலோசகர் மொய்தீன் பாப்பா சிக்கந்தர் பாஷா மற்றும் அல்மாய்தா உணவு தட்டு அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆதரவுடன் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்மாய்தா உணவுத்தட்டு என்கின்ற நலச்சங்கம் சார்பாக 21/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5ஆம் ஆண்டை முன்னிட்டு இறைவனுடைய மாபெரும் கருணையை கொண்டு அல்மாய்தா உணவுத்தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் அனுதாபிகள் அனைவருடைய பேரருளால் நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அதனால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனுடைய தூதர் கூறுகிறார்கள், ஒரு நோன்பாளிக்கு பிறர் ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு நீங்கள் உதவி செய்தால், நீங்கள் உண்ண கொடுத்தால், அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு அடிப்படை குர்ஆன் ஹதீஸ், அந்த அடிப்படையின் காரணத்தினால் நாம் வருடம் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனைத்து அல்மாய்தா உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சகோதரர்கள் அனைவருடைய உதவியாலும் செய்து வருகிறோம். இதுபோல மேலும் மேலும் வருடம் ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் மேலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள வேண்டும் என்று அல்மாய்தா உணவுத்தட்டின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.